பிக் பாஸ் சீசன் 8 பணப்பெட்டியே சௌந்தர்யா எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. பணப்பெட்டி எடுக்க போற முயற்சியில ஜாக்லின் வந்து தோத்துட்டு எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. இத்தனை லட்ச ரூபா பணப்பெட்டிய ரயன் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. மிட் வீக்ல எவிக்ஷன் ஆயிடுச்சு. அப்படின்னு நெறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குமிஞ்சுகிட்டே இருக்கு. எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் பொய், அப்படியே இன்னைக்கு டேல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ டைட்டில பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப 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 தேங்க்ஸ். பட் பார்க்குற 80% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த லெவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம BB8ல் வந்து முதல்ல இந்த டாஸ்க் பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசி முடிச்சிடலாம். ஐயோ, இது என்ன அத்லெட்டா இல்லை ஏதாவது ரன்னிங் காம்படிஷன் வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறீங்க. கிரியேட்டிவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர். இந்த கான்செப்டை யோசித்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். இது வந்து ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பட் அதை தாண்டி இந்த டாப் 6ல் இருக்கிற 6 பேராலுமே வந்து இந்த மாதிரி ரன்னிங் போக முடியுமா? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு பர்சனலாக எழும்புது. இதே கேள்வி மேபி நிறைய பேர்த்துக்கும் வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா, விஷால், ரயன், முத்துக்குமரன். ஸோ இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்பொழுது ஜாக்லினால் அந்த அந்த ஸ்பீடை ரன் பண்ண முடியுமா? இல்லை சௌந்தர்யாவில் ரன் பண்ண முடியுமா? பவித்ராவில் முடியுமா? விஷாலால் முடியுமா? தாண்டி இது வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு டாஸ்க் மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதை தாண்டி இந்த டாஸ்க்கை வந்து வேறு மாதிரியும் கையாண்டுருக்கலாம். ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. என்னென்னா, நான் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். சௌந்தர்யா 10 lakhs கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டு அந்த டைம்குள்ளே உள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கேஷ் பாக்ஸ் எடுக்காமல் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த வாய்ப்பை வந்து ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அந்த டாஸ்க்கை வந்து ரயனோ இல்லை முத்துக்குமரனோ விளையாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த 10 lakhs எடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அந்த 10 lakhs குறைய நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கா. 10 lakhஸோ 4 lakhஸோ 5 lakhஸோ. அப்போ நம்ம இப்படி விளையாண்டுருக்கலாம். பார்த்தீங்களா, சௌந்தர்யா யோசிச்சுருந்துருக்காங்க. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம மற்றவங்க யாரோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறோமோ எடுக்கலையோ ஆனால் வின்னிங் அமௌண்ட் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விளையாண்டாங்கன்னா அதை வந்து எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டிவ் டீம் வந்து யோசிச்சிருப்பாங்களோ, ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க வச்சுருந்துருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து 2 lakhs கேஷ் பாக்ஸை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வருது. ரயன் இன்னைக்கு சூப்பராக அழகாக ஓடினார். நேற்று முத்து பண்ணதும் பயங்கரமான ஒரு ஃபயரு. அது ஃபயர்னா இன்னைக்கு ரயன் பண்ணது எலக்ட்ரிஃபைங் அப்படி அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு அத்லெட்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி முத்துக்குமரனையும் ரயனையும் பார்க்கும்போது இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ஃபேராக அன்ஃபேராங்கிறது நம்ம கையில் இல்லை இல்லைங்களா? அப்போ அதுக்கப்புறம் பவித்ரா 2 lakhs எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. சௌந்தர்யா வந்து எடுக்க போயிட்டு திரும்ப உள்ளே ரீச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நாளைக்கு எபிசோடில் தான் கன்ஃபார்மாக தெரியும். பட் அதை தாண்டி ஓட்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அன்அஃபிஷியல் ஓட் வந்து போடலாமா? இந்த இந்தியா கிளிக்ஸ் அன்அஃபிஷியல் ஓட்டில் போய் நம்ம ஓட் பண்ணோம்னா அது வந்து அஃபிஷியலாக கால்குலேட் பண்ணி எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், பார்க்குற யாரும் நீங்கள் போயிட்டு நம்ம பிடிச்சவங்க அந்த லிஸ்ட்டில் டாப்பில் வரணுன்னு அந்த அன்அஃபிஷியல் ஓட்டில் போய் ஓட்டு போடாதீங்க மக்களே. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாயை மாதிரி. அது அதில் வந்து ஓட்டு லீடிங்காக இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மாயை க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா மேபி அந்த ஓட்டுலேருந்து ஜெயிக்காதவங்க வேறு ஜெயிச்சாங்கன்னா இது அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கூட்டம், ஒரு சில கும்பல் பண்ணுறதுக்கான ஒரு விளையாட்டு. உங்களுக்கு பிடிச்சவங்க யாராகவே இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபோன் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க. ஹாட்ஸ்டார் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹாட்ஸ்டார் ஆப்பில் உள்ளே போயிட்டு மொபைல் ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். இதுதான் ப்ராசஸ். தயவு செஞ்சு இந்த அன்அஃபிஷியல் ஓட் போல்ஸை நம்பாதீங்க. அதில் போய் ஓட்டு போடாதீங்க. நானும் போய் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பெருமையாக பண்ணிக்காதீங்க. இதுதான் அஃபிஷியல். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த அப்டேட் கொடுக்குறேன் நான். இதுக்கப்புறமா இன்னைக்கு வீட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வர்ஷினியோடைய இந்த வே ஆஃப் அப்ரோச், இந்த வே ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
ஆனந்தியும் ஜாக்லினும் உட்காந்து அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க. நீ பண்ணது வந்து நீயா பண்ண மாரி தெரியல. உன் கேம நீ விளையாண்ட மாரி தெரியல. ரவீந்திரன் விட்ட அம்பு தான் நீனு. நீ ஒரு அம்பா இருக்காத. நீ வந்து ஆப்பரேட் பண்ற இடத்துல இரு அப்படின்னு சொல்றாங்க. ச ஜாக்லினும் இவங்களும் சொல்றாங்க. ஆனந்தியும் சொல்லும்போது, அத அந்த பொண்ணு மைண்ட்ல ஏத்திக்கல. இது என் கேமு. இது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். நான் அப்படிதான் விளையாடுவேன். அப்ப எதுவுமே இப்படிதான் விளையாட முடியும் அப்படின்னு இவங்க சொல்றது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் 1% கூட புரியவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க ஒரு 1 ஹவர் உட்கார்ந்து பேசியிருப்பாங்க லைவ்ல பார்க்கும்பொழுது. அது எனக்கு ரொம்ப வர்ஷினிய பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. பாவமா இருக்கு. இந்த சின்ன பேசிக் கூட புரிஞ்சுக்க முடியாத ஒருத்தவங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து பயங்கரமா அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களே! அது வந்து அவங்க மண்டைக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது, மத்தவங்க சொல்றத நம்ம நம்பலாம். மத்தவங்க சொல்றத நம்ம கேட்கலாம். நீங்க வந்து ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம். நான் இத பண்ண போறேன், அத பண்ணலாமா அப்படின்ட்டு. அதையெல்லாம் கேட்டுக்கங்க. யார்ட்டனாலும் கேட்டுக்கங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் எடுக்கிறது அது உங்களோட டிசிஷனா எடுக்கணும். அப்பதான் அது தப்பா இருந்தாலும் சரி, அது சரியாக இருந்தாலும், அது நம்ம வந்து அந்த கிரெடிட் நம்ம எடுத்துக்க முடியும். தப்பா இருந்தா பரவால்ல. மிஸ்டேக் பண்ணி அதுலருந்து நம்ம கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போலாம். ரைட்டா இருந்துச்சுன்னா, நம்ம ஓகே நல்லா பண்ணியிருக்கோம்னு அடுத்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஓட முடியும். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வர்ஷினிக்கு 0% இருக்கு. அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனா, ரவீந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸ் நெறையாவே அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு இன்னும் ஸ்டில் வந்து சௌந்தர்யாவ எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க வந்து யூனிக் பர்சனாலிட்டின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மாரி பீப்பிள்ஸ்லாம் வெளியில வந்து இல்லவே இல்லையா? அவங்களலாம் கனெக்ட்டே ஆகாதா? சௌந்தர்யா மாரி ஆட்கள் இப்பதான் அதாவது 100த் டேல தான் வந்து அவங்க வந்து ஒரு பேசப்படுறாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே, செகண்ட் வீக்லயே அவங்க பேசல. இன்னொன்னு வர்ஷினி ஒண்ணும் இந்த வீட்ல 60 நாள், 70 நாள் இல்ல. அவங்க இருந்தது 3 வாரம். ஸோ அந்த 3 வாரத்துல அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய பேத்துக்கு டைம் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டிய புரியாம பிராக்டிகல் அந்த இது இல்லாம ஒரு பெர்சனா நான் அந்த வர்ஷினிய பார்க்குறேன். அப்புறம் இந்த 6 கண்டஸ்டன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள பத்தி பேசிக்கிட்டாங்க. அதுல வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா முத்துக்குமரன் ஷார்ட்டா ஒரு சில விஷயங்கள சொல்லி முடிச்சாரு. அவங்க பேசின 6 பேருமே பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத இனிஷியேட் பண்ண ஆனந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கிளாப்ஸ். ஏன்னா, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல பண்ண ஒரு முதல் நல்ல விஷயம். அதுன்னு எனக்கு தெரிஞ்சு இதுவா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ அத வந்து எதுக்கு அவங்க உட்கார்ந்து பேசுனாங்கன்னா, ரவீந்திரனுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. வெளியில போயிட்டு நம்ம வந்து ஒரு வேளை முத்துக்குமரன் வந்து டாப்ல ஜெயிக்கலான்னு ஒரு வசதி இருந்திருப்பாரு. நம்ப உள்ள வந்து ஆட்டைய கலைச்சு நம்பளால வந்து முத்துக்குமரன் கேம் ஃபயர் ஆயிடுச்சுன்னா, நம்ப வந்து வெளிய போய் நம்ப ஐய்யய்யோ! அந்த நெகட்டிவ் பிஆர் கும்பலுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிற மாரி யோசிச்சு, இத இத இனிஷியேட் பண்ணாரான்னு தெரியல. பட் அந்த சம்பவம் நடக்காமலே போயிடுச்சோ அப்படின்னு தோணுது. பட் அது நல்ல விஷயம். பட் மாகாபா வந்தாரு. மாகாபா வந்து எல்லாத்தையும் ஒன் டூ ஒன் இன்டர்வியூ எடுத்தாரு. பட் ஃபன்னா கொஞ்சம் ஓகே அப்படி பார்க்குற மாரிலாம் எல்லாமே இருந்துச்சு. நம்ப இந்த தொடர்ந்து 4 நாளா ஒரே விஷயத்த பத்தி பேசிட்டே இருக்கோம். அது நல்லாவே தெரியும். பார்க்குறவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த பிஆர் கும்பல பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா, அந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ் பீக்ல போகுது. இப்ப நெறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க. நீங்க வந்து சௌந்தர்யா பிஆர் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்னு முத்துக்குமரனுக்கு அவங்க பண்றது பிஆர் கிடையாது. அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 கமெண்ட்டுமே உங்களுக்கு முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு? இப்போ என்ன வந்து பிஆரான்னு கேட்குறாங்க. நீங்க அப்போ பிஆர் பண்றவங்கள நம்ம பிஆர் பண்றீங்களான்னு கேட்டா, இல்ல, இல்ல அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அவங்க பிஆர் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துக்குமரனுக்கு பண்றவங்க எல்லாருமே அவங்க சப்போர்ட்டர்ஸ். அவங்கள பிடிச்சு பண்றாங்க. அவங்கள வந்து அவங்க பாசத்தால பண்றாங்க. நம்ம சுனிதா கான்செப்ட்குள்ள போனோம். அவங்க பாசத்தால, அன்பால பண்றாங்க அப்படின்னா, அப்போ இப்ப நம்ப பண்ற விஷயத்துக்கு பேரு மட்டும் பிஆர்ன்னு நீங்க எப்படி அத வந்து ஒரு பிராண்ட் பண்ண நினைக்கிறீங்க? இதுதான் நெகட்டிவ் பிஆர்ன்னு நாங்க சொல்றோம். இப்போ முத்துக்குமரனுக்கு நீங்க பண்ணா, அது வந்து அன்பு, பாசம், சப்போர்ட்டு, மண்ணின் மைந்தனுக்கு நாங்க பண்ணோம் அப்படிங்கிறீங்க. இதே சௌந்தர்யாக்கு நாங்க பண்ணோம்னா, நீங்க வந்து பிஆர் ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறீங்க. இது வந்து ஒரு மாரி முரண்பாடா இல்ல. ஒரு மாரி பார்க்கறதுக்கு முரண்பாடாவோ, இது வந்து அன்ஃபேராவோ வந்து ஒரு சில பேத்துக்கு தெரியலையா? இல்ல அது புரிய மாட்டேங்குதா? அப்படியே புரிஞ்சாலும், தெரிஞ்சாலும் நான் இப்படி தான்டா பண்ணுவேன் அப்படிங்கிறீங்களா? ஏன்னா, நம்ம உட்காந்து பார்க்குறோம். சோசியல் மீடியாஸ் பார்க்குறோம். நெறைய பேத்த வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நெறைய பேரு. அ இந்த மணி பாக்ஸ் விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து ரூ. 4,00,000 கேஷ் பேக்ஸ் எடுக்க போயி, அத வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்றாங்க. இது எல்லாமே சோசியல் மீடியா ஒரு சில யூடியூப் சேனல்ல இத சொல்றாங்க. அதாவது வியூஸ்க்காக சொல்றாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு நியூஸ் வருது. விஜய் விஷால் வந்து ரூ. 5,00,000 கேஷ் பேக்ஸ் எடுக்க போயி, அவரு வந்து உள்ள வந்துட்டாரு. இல்ல எவிக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த 6 ஃபைனலிஸ்ட் உள்ள இருக்காங்க. அந்த 6 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ! நம்மளுடைய புடிச்ச போட்டியாளர் எவிக்ட் ஆயிட்டு வெளிய போயிட்டாராமே! நம்ம ஓட்டு போட தேவையில்ல. அப்போ யாரோ ஒருத்தவங்க வேணும்னே பொய்யா வந்து இந்த இந்த நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அவங்களுடைய வேலை என்னவா இருக்கு? ஏன் வந்து ஜாக்லின் வெளிய போகணும்? ஏன் விஷால் வெளிய போகணும்? அது முத்துக்குமரன் வெளிய போயிருக்கலாம்ல? இப்போ நம்ம அந்த கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? அப்போ சோசியல் மீடியாவுல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஒருத்தவங்கள பத்தி பேசினா, அவங்கள போய் பெர்சனலா போய் அட்டாக் பண்றது. இந்த பெர்சனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபருடைய பிஆர் குரூப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் முத்துக்குமரனுடைய பிஆர் மட்டும் தான். பிஆர்ஸ்ன்னு அந்த போர்வையில இருக்கக்கூடிய அவருடைய ஃபேன்ஸு, அவருடைய நலம் விரும்பிகள், அன்பால செய்யக்கூடியவங்க, இத நம்ம எப்படினாலும் சொல்லலாம் நம்ம. அந்த போர்வையில இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது இவங்கள யாராவது சொல்லிட்டாலோ, உண்மைய சொல்லிட்டாலோ, அந்த உண்மை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தப்பா கூட இருக்கலாம். அந்த உண்மை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து குத்துற மாரி இருக்கலாம். உண்மை சில சமயம் கசக்கத்தானே செய்யும் இல்லைங்களா? அது நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா? உடனே என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம, நேத்து ரவீந்திரன் பண்ணாரு இல்லைங்களா? அன்ஷிதாவ வந்து பெர்சனல் அட்டாக் பண்ணாரு இல்லைங்களா? அன்ஷிதா உள்ள வந்த உடனே பிஆர் முத்துக்கு நீங்க தான் பிஆர் பண்றீங்கன்னோனே, அவருக்கு ஐய்யய்யோ! உண்மைய சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அ அன்ஷிதா லூசு, பைத்தியம் அப்படின்னு அவர் சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ ஜாக்லினுடைய பிஆர்ஸ், முத்துக்குமரனுடைய பிஆர்ஸ், இப்போ இவங்களுடைய தலாய வேலை என்ன இருக்குன்னா, அன்ஷிதாவ போய் பெர்சனலா அட்டாக் பண்ணணும். அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூர் சோல் கிடையாது. அன்ஷிதா வந்து அர்ணவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஏய்! அர்ணவே அன்ஷிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டான், ஒய்ஃப்‌க்கு துரோகம் பண்ணிட்டான். அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் தெரியுமா தெரியாதாடா உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி கேட்க தோணுது நம்ம. அப்போ இப்ப இவங்க வேலைலாம் பாருங்க. அப்ப நம்மள யாராவது குறை சொல்லிட்டா, பர்சனலா போய் அட்டாக் பண்ணா தான் அவங்க வந்து அதுக்கப்புறம் அத பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, பர்சனலா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. பட் சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாவா இருக்கிறவங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்து உட்கார்ந்திருந்தோம்னா, நம்ம வந்து அடுத்தடுத்து போக முடியாது. சேதுபதி சார் சொன்னது தான். விஜய் சார் சொன்னது தான். சோசியல் மீடியா நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா, நம்ம அதெல்லாம் பார்த்து உட்காந்து நம்ம வேலை செய்யாம இருக்க முடியாது இல்லைங்களா? அப்ப நெறைய பேரோட இந்த கமெண்ட்ஸ் காரணம் என்னன்னா, இப்ப என்ன நீங்க தொடர்ந்து சவுண்ட் பிஆர், பிஆர்ன்னு சொன்னீங்கன்னா, "ஐய்யயோ! நம்மள சவுண்ட் பிஆர்ன்னு சொல்லிட்டாங்களே!" நம்ம அடுத்து, "ஆமான்டா, சவுண்ட் பிஆர் தான். என்னடா பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் நாங்கலாம். ஆமா. வோட் ஃபார் சவுண்ட் என்ன பண்ணுவீங்க? நான் ஓட்டு போடுவேன். ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவேன். என்ன பண்ண முடியும் உங்களால? அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள்கள் நம்மலாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த அந்த மாரி வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து அந்த ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, நான் வந்து என் தம்பிக்காக பண்ணுவேன், என் அண்ணனுக்காக பண்ணுவேன் அப்படின்னு. அந்த மாரி ஆட்களுக்கு நீங்க வச்சுக்கங்க. நாங்கலாம் வந்து ட்ரிகர் ஆகி பர்சனலாவோ அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இன்கேஸ் இதே மாதிரி வேலை சௌந்தர்யாவுக்கு நடந்தாலும், அதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கலையே. அது ஒரு குறிப்பிட்ட போட்டியாளருக்கு மட்டும் தான் நடக்குது. அதனால வந்து இந்த நெகட்டிவ் பிஆர்ஸ் கமெண்ட்ஸு, இந்த பெர்சனல் அட்டாக் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க வந்து இங்க இருக்கோம். அத பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து ஒரு சில இந்த ஈசல் கூட்டங்கள்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு நல்லா நல்லா பறந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ, அதனால உங்க வேலைய பார்க்க நீங்க ஆரம்பிச்சுருங்க. அந்த திரும்பவும் சொல்றேன், அந்த வோட் ப்ராசஸ் தயவு செஞ்சு போய் அன்அஃபிஷியல்ல அதுவும் அந்த இந்தியா கில்ஸ் சேனல்ல போய் ஓட்டு போடாதீங்க. அது அன்அஃபிஷியல். அத அஃபிஷியலா எடுத்துக்க மாட்டாங்க. அஃபிஷியல் வோட் ப்ராசஸ் அந்த ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒரு நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ல போய் மிஸ்ட் கால் குடுங்க. உங்க வீட்ல எத்தன ஃபோன் நம்பர் இருக்கோ, அத்தன ஃபோன் நம்பர்லேருந்து மிஸ்ட் கால் குடுங்க. ஹாட்ஸ்டார்ல மொபைல் ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலியமா நீங்க போய் வோட் பண்ணுங்க. அதுதான் அஃபிஷியல் ப்ராசஸ். ஸோ, நம்ம திரும்பவும் வந்து இன்னைக்கு என்னுடைய வோட் வந்து நான் சௌந்தர்யாக்கு நான் பண்ணிட்டேன். நீங்க உங்களுடைய ஓட்ட வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணுங்க. அது சௌந்தர்யா கூட இருக்கலாம். அப்போ நீங்க வந்து இப்ப பிஆர்ன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுவும் பிரச்சனை இல்ல. மேபி இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கு இவர் நல்லா பிஆர் பண்றாருப்பா, இவர பிஆர் பண்ணலாம்னு யாராவது வந்து அணுகுனாங்கன்னா, உங்களால வாழ்க்கை முன்னேறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள, இல்ல உங்களோட கேள்விகள நீங்க வந்து கரெக்ட்டான முறையில கமெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த கேள்விக்கு விடை குடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.